வலுவான ஆதாரங்கள், சான்றுகள் இருந்தும் காங்கிரஸ் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரசின் தவறான முடிவால் தமிழக மீனவர்கள் தினசரி வேதனைப்படுவதாகவும் கவலை. கச்சத்தீவு குறித்து ஆர்டிஐ மூலம் அண்ணாமலை பெற்ற தகவல் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பதிவு. கச்சத்தீவை 1960ஆம் ஆண்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 6 ஆண்டுகளில் இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. 60 ஒரு செங்கலாக விட்டுக் கொடுத்து 1968 இந்திரா காந்தி அம்மையாரும் செனநாயக்கா அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீல போட்டு அதை 6 ஆண்டுகள் கழித்து 1974 எக்ஸிக்யூட் பண்ண. நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தது தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல் குறித்த திமுகவின் பதில் என்ன? மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. ஆட்சியில் இருந்த 10 ஆண்டுகளில் கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. இந்திய பகுதிகளை சீனாவிடம் இழந்துவிட்டு எந்த ஆக்கிரமிப்பும் நிகழவில்லை என சாதிக்கிறார் பிரதமர். கச்சத்தீவு குறித்து பிரதமரின் குற்றச்சாட்டிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் பதில். தமிழகத்தில் பாஜகவிற்கு 0 இடங்களை கிடைக்கும் என்பது தெரிந்துவிட்ட விரக்தியில் பிரதமர் மோடி புலம்புகிறார். இத்தகைய விளையாட்டுகளை நன்கு அறிந்த தமிழக வாக்காளர்கள் வரும் 19ஆம் தேதி பாஜகவிற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஈரோட்டில் உள்ள உழவர் சந்தையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக வியாபாரிகள் பொதுமக்களிடம் பரப்புரை. ஈரோட்டில் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. ஈரோடு, கரூர், நாமக்கல் தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை என சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க போனாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. இது அன்றாட நடைபெறுகின்ற நிகழ்வு. சிதம்பரத்தில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக இபிஎஸ் பரப்புரையில் விமர்சனம். இபிஎஸ் இருந்தால் யூபிஎஸ் தேவையில்லை எனும் அளவுக்கு அதிமுக ஆட்சியில் மின்வெட்டே இல்லை. இபிஎஸ் இருக்கலாம், யூபிஎஸ் தேவையில்லைங்கிறார். நன்றி. இதாய நம்ம கட்சி. ஒரு தொண்டனுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். திருவண்ணாமலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற அமைச்சர் ஏவா வேலுவின் காரை நிறுத்தி சோதனை. பரிசு பொருட்களோ பணமோ கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். கூட்டணி மாறிவிடுவார் என ஆருடம் சொன்ன அரசியல் விஞ்ஞானிகளின் ஆசையை நிராசையாக்கியவர் திருமாவளவன். சிதம்பரத்தில் பானை சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போயிடுவாரு, இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு, இந்த முறை பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சில அரசியல் புரோக்கர்கள்
அரசியல் விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஆர்வம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் உண்மையான கொள்கை கூட்டணி, சமூக நீதிக்காக போராடுகின்ற கூட்டணி அப்படின்னு நம்முடைய கூட்டணியில அவர் இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கிறார். மதுரை அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் சென்ற இடத்தில் மூதாட்டிகளை கட்டிப்பிடித்து செல்லூர் ராஜு பரப்புரை. இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு கேட்டும் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தும் மகிழ்ச்சி. அவரோடு இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் சரவணன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக 1947 ஆண்டு முதல் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஒரு முறையாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவித்ததா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என பாஜக எங்கும் சொல்லவில்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து வருகிறது இந்தியாவை. இந்த 60 ஆண்டு காலத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு முறையாவது இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தீர்களா? உலக அரசியல், வரலாறு, சட்டம் உள்ளிட்ட பாடங்களை படித்து தேர்வு எழுதி அரசியல் தலைவர்கள் பதவிக்கு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் யோசனை. உலக அரசியல், உலக அறிவியல், புவியியல், வரலாறு, வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம், ஒரு சிலபஸாக்கு. இதில் எவன் முதல் மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் முதலமைச்சருங்க, எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் பிரதமருங்க. இப்படி வச்சா இந்த மோடி, இந்த ஜாடி, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இன்று தமிழ் இல்லை என சீமான் வேதனை. தலைநகரிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு நீங்கள் விண்ணூர்தியில் பறந்து வந்தால் இந்தியில், இங்கிலீஷில், வங்காளத்தில், போஜ்பூரியில் அறிவிப்பு செய்வார்களே ஒழிய தாய்மொழி தமிழிலே அறிவிப்பு செய்ய மாட்டார்கள். அரபு நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கெல்லாம் நீங்கள் பறந்து வந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளே ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு நீங்கள் பறந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்காது. உங்கள் தாய்மொழியின் தகுதியை பாருங்கள். விமானத்தில் சென்னையிலிருந்து மதுரை வந்தால் தமிழில் அறிவிப்பு இல்லை என பரப்புரையில் பேச்சு. நீலகிரியில் தேர்தல் பறக்கும் படையினர் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவுக்கு வேலை பார்க்கின்றனர். பாஜக வேட்பாளர் எல் முருகன் குற்றச்சாட்டு. இங்க ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவர்கள் ராஜாவினுடைய சம்பள ஆட்கள் மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல திமுகவினுடைய வாகனங்களை சோதனை செய்யறது கிடையாது. சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யல. அதுல என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும். அத்தனை பெட்டிகள் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் கச்சத்தீவு பற்றி வாய் திறக்காத பாஜக தற்போது பேசுவது தேர்தல் பலனுக்காக என விமர்சனம். காங்கிரஸ் தாரை வார்த்ததை ஏன் மீட்கவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. 10 வருஷத்துல அவரை பொறுத்தவரை மீட்கிறது நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. ஏன் இப்ப தேர்தலுக்கு தமிழ்நாடு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக இப்ப அவர் கச்சத்தீவு பத்தி சொல்றாரு. காங்கிரஸோடு செய்து மீனவ மக்களுக்கு துரோகம் இழைத்து கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்து நம்முடைய மீனவ மக்களுக்கு துரோகம் அளித்தது. சரி, இன்னைக்கு பேசுற பிஜேபி, இன்னைக்கு பேசுற பிரதமர் ஏன் 10 வருஷத்துல மீட்டிருக்கலாம்ல, ஏன் மீட்கல? வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தீவிர வாக்கு சேகரிப்பு. சத்வாச்சாரி பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் திறந்தவெளி வேனில் சென்று பிரச்சாரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.